குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து லிவர் பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம எடுத்துக்கிற உணவுனாலே கண்டிப்பா வந்து நமக்கு வந்து லிவர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அது எந்த மாதிரி உணவுகள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா? மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு லிவர் பாதிக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரெட் மீட் இந்த காம்பினேஷன்ல வந்து இன்னைக்கு ரெகுலரா வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறீங்க. தயவு பண்ணி வந்து அதை எடுத்துக்காதீங்க. நம்ம அது ரெகுலரா கன்சியூம் பண்ணும்போது நம்ம லிவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மெட்டபாலிசம்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணாது. இதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு லிவர் பாதிக்கும். தென் வந்து சால்ட்டி ஃபுட்டு, ரொம்ப சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது, எக்ஸாம்பிள் வந்து சிப்ஸ், இந்த மாதிரி உணவுகள் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா லிவர் வந்து பாதிச்சிடும். ஸ்வீட் கண்டென்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ், சோடா, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா வந்து உங்களோட ஃபுட்ல வந்து கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு லிவர் பாதிக்கும். தென் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் பிரெட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கும் போது கண்டிப்பா லிவர் பாதிக்கும். முக்கியம் வந்து ரொம்ப ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கிற உணவுகள் வந்து கன்சியூம் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா வந்து லிவர் பாதிக்கும்.